ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கிற நமக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இவை. கடந்த 11 மாதங்கள் கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம் உடனிருந்து நம்மை ஆற்றி தேற்றி இந்த புதிய மாதத்திற்குள், அதுவும் இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு கடவுள் கொடுத்த கிருபைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமூட்டுகின்ற ஒரு மாதம் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை நாம் அனுசரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருக்கும். எனவே நாம் இந்த புதிய மாதத்திற்குள் நுழையும் பொழுது நம்மிடத்திலே காணப்படுகிற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுள் என்னோடு உடன் இருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார், என்னுடைய வாழ்வு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்திருக்கிறார், ஏழை கோலம் எடுத்து வந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் இந்த மாதத்திலே பெற்று அதன் வழியாக நாம் இந்த புதிய மாதத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை இதுதான். ஏனென்றால் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனென்றால் அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடாதவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று மனிதன் பல நிலைகளிலே நிம்மதியை தேடி இந்தியா முழுவதும் அலைந்து கொண்டிருக்கின்றான். அதோடு உலகம் முழுவதும் அலைந்து எனக்கு அங்கே சென்றால் நிம்மதி கிடைக்காதா, இங்கே சென்றால் நிம்மதி கிடைக்காதா என்று அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற மனநிலையிலே அவன் இருக்கின்றான். நிம்மதியை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இருக்கும் இடங்களிலே கடவுள் வந்திருக்கிறார், ஏழை கோலம் எடுத்து வந்து எனக்காக வந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே 1வது வேத பாடத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் வையுங்கள். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தோமே என்றால் நம்முடைய உள்ளம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தது என்றால், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்கை நாம் நம்பினோம் என்றால், நாம் விசுவாசித்தோம் என்றால் ஒருபோதும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த புதிய மாதத்திற்குள் நாம் நுழையும் பொழுது நிம்மதியை தேடி எங்கும் அலையாமல், எந்த சிற்றின்பங்களையும் நாடாமல், கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், என்னை வழிநடத்துவார் என்ற உணர்வோடு நம்மை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், மனிதன் முகத்தை பார்ப்பார், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறவர். கடவுள் உள்ளத்தை பார்க்கிறவர், மனிதன் முகத்தை பார்க்கின்றார். நாம் ஒருவர் மனிதனிடத்திலே சென்று எனக்கு நிம்மதி வேண்டும் என்று நாம் அவனிடத்திலே, எந்த மனிதராக இருந்தாலும் அவரிடத்திலே போய் சென்றாலும் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது மனிதருக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் மேல் நம்பிக்கை கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உன்னிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். கடவுள் மேல் விசுவாசம் வைத்தோமே என்றால் நமக்கு ஒருபோதும் இழப்பே கிடையாது. நமக்கு ஒருபோதும் இழப்பு என்பதே நம்முடைய உள்ளத்தில் இருக்காது. இன்று எத்தனையோ இயற்கை சீற்றங்களினால் மனிதன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பெயர் தெரியாத வியாதிகளின் வழியாக மனிதன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். விபத்தின் வழியாக மனிதன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பல்வேறு உடல் பலவீனங்களின் வழியாக மனிதன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு பயமோ கலக்கமோ வேண்டாம். என் மீட்பர் உயிரோடு இருந்து என்னோடு இருக்கிறார்,
நமக்கு வாழ்வு கொடுப்பார். கிறிஸ்து நமக்குள் மறைந்திருக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நெருப்பை கரையானால் அரிக்க முடியாது. அதுபோல ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது. விரல்கள் 5 ஆனாலும் கை ஒன்றுதான், கரம் ஒன்றுதான். நதிகள் பலவானாலும் கடல் ஒன்றுதான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலரானாலும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்ம எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அந்த மூவரு கடவுளே நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். அவருக்கு முதலிடத்தை கொடுப்போம், அவர் மேல் விசுவாசம் வைப்போம். அவர் நம்மை ஆதரிப்பார், நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் இருப்பார். எனவே உங்கள் உள்ளம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த புதிய மாதத்திலே கடவுள் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்கும் மறுவிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கிற எங்களுக்கு நீரே போதுமானவராகிறோம். உங்கள் உள்ளம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள், கடவுளிடத்திலும் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மேல் வைத்த விசுவாசத்தின் வழியாக நாங்கள் இந்த புதிய மாதத்தை மகிழ்ச்சியோடு கடப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்துகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், வியாதிகளையும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி அதன் வழியாக எந்த பாதிப்பும் இல்லாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் காலங்களுடைய மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த மகிழ்ச்சியை எங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாதபடி உம்மை அறியாத மக்கள், தேவையுள்ள மக்களிடத்தில் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்குரிய மக்களாக ஜீவிக்க உதவி செய்யும். நீர் முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய வழிநடத்துதலை நீர் எங்களுக்கு தாரும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்று உமக்கு நன்றியுடைய மக்களாக இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் தாரும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், முந்தனராகிய தூய ஆவியின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவனவாக. ஆமேன்.